லோகேஷ் கனகராஜ் அவரோட பிறந்தநாள் அப்போ கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வரல. இதுக்கு எதில் பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, குட் பேட் அக்லி டீசர் மேக்கிங் வீடியோ ஒன்று வந்துருச்சு. ஓகே. சரி, இந்த நேரத்தில் நம்ம அதை வெளியிட்டு 2 ரசிகர்களுக்கு இடையில அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும், ரொம்ப அசிங்கமாக திட்டிப்பாங்க, அது வேண்டான்னு கூட லோகேஷ் கனகராஜ் நினச்சிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு எப்படி அது முக்கியமான நாளாக மாறுச்சு அப்படின்னா, இதே நாளில் தான் ரஜினிகாந்தை வந்து பாலச்சந்தர் இந்த பேரை வைக்கிறார். சிவாஜிராவ் கைக்வாட்டுக்கு ரஜினிகாந்துங்கிற பேரை இதே நாளில், அதாவது ஒரு பௌர்ணமியும் ஒரு ஹோலி பண்டிகையும் ஒன்றா வர்றது அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறாங்க. அந்த நாளில் தான் இவரை கூப்பிட்டு நீ ஒரு கருப்பு வைரம்னு அறிமுகப்படுத்துகிறார். பௌர்ணமி அன்னைக்கு, ஒரு ஹோலி அன்னைக்கு, கலர்ஃபுல்லான ஹோலி அன்னைக்கு இவரை வந்து ஒரு கருப்பு வைரம்னு அவர் அறிமுகப்படுத்துகிறார், ரஜினிகாந்த் அப்படின்ட்டு. ஸோ அந்த நினைவுகளை மீண்டும் சுமந்து தான் இன்னைக்கு வந்து அந்த கூலி டீசர் வந்தால் நல்லாயிருக்கும்லாம் அவங்க நினச்சது. பட் திடீர்னு குட் பேட் அக்லி உள்ளே வந்ததுனால அவங்க ஒரு வேளை பின் வாங்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது.